வணக்கம். கும்பம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் போல வந்தவர்கள் உங்களுடைய வாய்ப்பையை பறித்து கொண்டார்கள். கும்பம் ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் என்பது பொதுவாகவே பெரியதாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் 11ஆம் வீடான லாப மற்றும் நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கம் அல்லது தீய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் பொழுது கூடவிருந்தே குளிப்பறிக்கும் துரோகிகளை நீங்கள் சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அவர்களை நீங்கள் கூட வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவும் உங்களுடைய உயிர் நண்பர்களாகவும் மட்டுமே தான் அவர்களை உங்களுடனே நீங்கள் வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவர்கள் செய்த சில முக்கியமான செயல்கள் உங்களுக்கு பிடிக்காமலையும் உங்களுடைய வாழ்க்கையை அவங்க நம்பிக்கை துரோகம் செய்வது போலையும் சில செயல்கள் செய்திருப்பார்கள். அதை செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களாகவே விலகி சென்றிருப்பாங்க. கூடவே இருந்து குளிப்பறிப்பான்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மட்டுமே தான் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடன் மிக நெருக்கமாக பழகி உங்களுடைய சுகத்துக்கங்களில் பங்கெடுப்பது போல நடித்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் ரகசியங்களையும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் மிக சாமர்த்தியமாக அறிந்து கொண்ட ஒரு நபர் உங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார். அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருப்பீங்க. உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், பதவி உயர்வு அல்லது புதிய தொழில் வாய்ப்பு போன்றவற்றை உங்களை பற்றிய தவறான பிம்பத்தை மற்றவர்களிடம் கட்டமைத்து அந்த வாய்ப்பை அப்படியே தனதாக்கி கொண்ட ஒரு கசப்பான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நடந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். நண்பன் என்று நீங்கள் மனதார நம்பிய ஒருவரை உங்களுடைய முதுகில் குத்திய அந்த தருணங்கள் உங்களை நிலை கொடிய செய்து அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் அந்த நண்பன் மூலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனை நினைத்து பார்க்கும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி என் வாழ்க்கைக்குள்ள நடந்தது, இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் நினைத்து பார்த்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. பண விஷயத்தில் நடந்த தவறு இன்னும் உங்களை பாதித்து கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசி என்பர்களை, பணம் என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் சில நேரங்களில் நல்ல மனதாலும் அதிக நம்பிக்கையாலும் எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்பாராத சிக்கல்களை இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஒருவரை நம்பி பணம் கொடுத்தது, சரியான நேரத்தில் கணக்கு பார்க்காமல் விட்டது, அவசர முடிவை எடுத்து போன்ற விஷயங்கள் மனதிற்குள் இன்னும் ஒரு பாரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது வேறு ஒன்றாக இருக்கும். இதுதான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டே தான் இருந்தது. அப்போது நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணங்கள் சில நேரங்களில் உங்களை வருத்தத்திற்கு ஆளாக்கி கொண்டே தான் இதுவரைக்கும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் பணம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படும் என்று அனைவராலுமே கூறப்படுகிறது. எனவே முடிந்த அளவுக்கு இதுவரைக்கும் நீங்கள் நண்பர்களாலையும் உங்களுடைய குடும்பத்தாலையும் உங்களுடைய உறவினர்களாலையும் இழந்த பணமே போதும் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு கவனமாக இருந்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். யாருடைய வார்த்தையையும் மட்டும் நம்பாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ந்து முடிவு செய்வது உங்களுக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல விதமான காரியங்களை தேடி கொடுக்கும். மற்ற நபர்களின் வார்த்தைகளை நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏமாந்த தருணங்களே உங்களுக்குள்ள போதுமானது. இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது யாரையும் நம்பாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தால் அது நம்ம வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். உங்கள் உழைப்பால் வரும் பணத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். கடந்த கால இழப்புக்கு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இனிமேலாவது பண விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்கள்ல அமையும்.
இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் நீண்ட கால பலனானது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். கும்பம் ராசி என்பர்களை பணம் தொடர்பான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் அதிகமான கவனத்துடன் செயல்படுவது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லத இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அதிகரிக்கலாம். சேமிப்பு, முதலீடு, புதிய வருமான வழிகள் போன்ற விஷயங்களில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ஆனால் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவது உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் அது நிச்சயமா நன்மைகளை தேடி கொடுக்கும். அவசரப்பட்டு யார் வேண்டுமானாலும் முடிவை எடுத்து விடலாம். ஆனால் அவசரப்பட்டாலும் அந்த முடிவை சரியாக எடுக்கக்கூடிய மனிதர்கள் என்றால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு முடிவையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்க எடுப்பீங்க. கும்பம் ராசிக்காரங்களுக்கு அறிவையும் திட்டமிடுதலையும் பயன்படுத்தி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரக்கூடியதாக இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்க சொல்வதை மட்டும் கேட்டு முடிவு எடுப்பதை விட உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இனிமே சிறந்த முடிவுகளை உங்களால நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள எடுக்க முடியும். சிறிய அளவில் தொடங்கும் முயற்சிகள் கூட காலப்போக்கில் பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பணத்தை சம்பாதிப்பதோடு அதை பாதுகாப்பது முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் உங்க வாழ்க்கை இனிமேல் நல்லதை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அது மட்டும் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முதலீடுகளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நீண்ட கால பலன்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். பொருளாதார ரீதியாக கும்பம் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் தற்பொழுது வலுவடைந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கு. கடந்த காலங்களில் நீங்கள் அவசரப்பட்டு செய்த முதலீடுகளால் நஷ்டங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள சந்திக்க வேண்டிய ஒரு தருணங்கள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 10 நாட்களுக்குள் இனிமே வரக்கூடிய 10 நாட்களுக்குள்ள நீங்கள் எடுக்க போகும் நிதி சார்ந்த முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகின்ற ஒரு நிலைமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனிமே தேடி கொடுக்கும். நிலம், வீடு, தங்கம் அல்லது நீண்ட கால பங்குகள் போன்ற துறைகளில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் தற்போது சிறியதாகவே தெரிந்தாலும் பிற்காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை நிச்சயமாக வழங்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். புதன் மற்றும் குருவின் ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு முதலீட்டிலும் அவசரப்படாமல் அதன் சாதக பாதகங்களை நிபுணர்களிடம் சிந்தித்து ஆராய்ந்து முதலீடு செய்து பாருங்கள். இந்த துல்லியமான திட்டமிடல் உங்களுடைய குடும்பத்தின் எதிர்கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமான ஆதாரத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.